ஹாய்! கொழுமிச்சை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க கொழுமிச்சை. நல்ல புளிப்பா இருக்குங்க. இத இப்படி 2ஆ கட் பண்ணி, உள்ள இருக்க விதைகளெல்லாம் நீக்கிட்டு, சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பழத்திலேயே நல்ல சாறு வருங்க. இது பழுத்துச்சுன்னா நல்லா ஆரஞ்சு மாரி இருக்கும். சாப்பிட சூப்பரா இருக்கும். இவ்வளோ சாறு வந்திருக்கு. கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க. வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5, 6 பல் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்துங்க. இப்போ நல்லா பொரிச்சதுக்கப்புறம் அந்த கொழுமிச்சை சாறு, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்புங்க எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டாலே போதுங்க இந்த அளவுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க, ரைஸை உள்ளே சேர்த்து நல்லா கலரிக்கணுங்க. உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு சைடிஷாக வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து பச்சை பயிர் வேக வச்சுருக்கோம். இன்றைய ஹெல்த்தி டிஷ் இதுதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.